காம்பினேட்டர் அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்ட டார்கெட் பண்ணணும் நம்ப. ஆனா, அதோட ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம டார்கெட் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இப்ப சும்மா ஒரு சாதாரண பேராகிராஃப்ப நீங்க சிஎஸ்எஸ்ல டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, பி அப்படின்னு போட்டு அவ்வளோதான். அந்த எலிமெண்ட் செலக்டர வந்து டார்கெட் பண்ணுவீங்க. ஆனா, காம்பினேட்டர்ல வந்து எப்படி டார்கெட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப எனக்கு டிஃப்ல இருக்கிற எல்லா பேராகிராஃப்பும் எனக்கு செலக்ட் ஆகணும். டிஃப் உள்ளுக்கு இருக்கிற எல்லா ஆங்கர் டேக்கும் எனக்கு செலக்ட் ஆகணும். பேராகிராஃப்க்கு அடுத்து வர்ற H1 எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகணும். அந்த மாரி ஒண்ண பேஸ் பண்ணி இன்னொன்னு டார்கெட் பண்றது தான் வந்து காம்பினேட்டர்ஸ். நம்மட்ட முக்கியமான 4 காம்பினேட்டர்ஸ் இருக்கு. டிசெண்டன்ட்ஸ் காம்பினேட்டர், சைல்ட் காம்பினேட்டர், அட்ஜேசன்ட் சிப்லிங் காம்பினேட்டர், ஜெனரல் சிப்லிங் காம்பினேட்டர். ஃபர்ஸ்ட் டிசெண்டன்ட் காம்பினேட்டர் பத்தி பார்க்கலாம். சோ டிசெண்டன்ட் காம்பினேட்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட் எலிமெண்ட் உள்ளுக்கு இருக்கிற அத்தனை சில்ட்ரனும் செலக்ட் ஆகும். அதாவது டிஃப் தான் பேரண்ட் வச்சுக்கோங்க. டிஃப் உள்ளுக்கு இருக்கிற பேராகிராஃப் எத்தனை பேராகிராஃப் இருக்கோ அத்தனை பேராகிராஃப்மே செலக்ட் ஆகும். ஈவன் அது டைரக்ட் சில்ட்ரனா இருந்தாலும் சரி, கிராண்ட் சில்ட்ரனா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு இப்ப நம்மட்ட இங்க ஒரு டிஃப் இருக்கு. அந்த டிஃப் பேரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் உள்ளுக்கு பேராகிராஃப் இருக்கு. பேராகிராஃப் 1 இருக்கு. பேராகிராஃப் 2 இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிஃப் எலிமெண்ட் இருக்கு. டிஃப் எலிமெண்ட் உள்ளுக்கு பேராகிராஃப் 3 இருக்கு. பேராகிராஃப் 4 இருக்கு. அதுக்கப்புறம் டிஃப் எலிமெண்ட்க்கு வெளியே, அதாவது இந்த பேராகிராஃப் 1, 2 இருக்குல்ல, அந்த குரூப் கூடயே ஜாயின் ஆகி பேராகிராஃப் 5 இருக்கு. பேராகிராஃப் 6 இருக்கு. ஓகே, அதோட இந்த கண்டெய்னர் டிஃப் முடியுது. கண்டெய்னர் டிஃப்க்கு அங்கிட்டு வந்து பேராகிராஃப் 7 இருக்கு. பேராகிராஃப் 8 இருக்கு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டிசெண்டன்ட் காம்பினேட்டர் வந்து எப்படி வேலை செய்யும்னு பார்க்கலாம். இப்ப எனக்கு கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற பேராகிராஃப் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா, அதாவது இது கண்டெய்னர் டிஃப். இந்த டிஃப் வந்து இது வரைக்கும் இருக்கு. ஓகே, இந்த டிஃப் உள்ளுக்கு இருக்கிற பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2, பேராகிராஃப் 3, பேராகிராஃப் 4 அண்ட் பேராகிராஃப் 5 அண்ட் பேராகிராஃப் 6 இத்தனையும் வந்து இந்த கண்டெய்னர் டிஃப் உள்ளுக்கு இருக்கு. ஈவன் இந்த ஒரு டிஃப் உள்ளுக்கு 3 அண்ட் 4 இருந்தாலுமே இது இந்த கண்டெய்னரோட கிராண்ட் சில்ட்ரன் தான். ஓகே, இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நான் ஒருவேளை இங்க டாட் கண்டெய்னர் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் போட்டேன் அப்படின்னா, ஓகே, இந்த காம்பினேட்டரோட பேரு என்னன்னா டிசெண்டன்ட் காம்பினேட்டர். இந்த காம்பினேட்டர் எப்படி வேலை செய்யும்னா, கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற எல்லா பேராகிராஃப்மே டார்கெட் பண்ணும். அதாவது கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 இது வந்து டைரக்ட் சில்ட்ரன். ஓகே, பேராகிராஃப் 3 அண்ட் பேராகிராஃப் 4 வந்து டைரக்ட் சில்ட்ரன் இல்ல, கிராண்ட் சில்ட்ரன் தான். இருந்தாலும் இது கண்டெய்னர் உள்ளுக்கு தான் இருக்கு. ஓகே, பேராகிராஃப் 5 அண்ட் பேராகிராஃப் 6. சோ இந்த 6 பேராகிராஃப்மே செலக்ட் ஆகும். இந்த கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கறனால இந்த 6 பேராகிராஃப்மே செலக்ட் ஆகும். சோ அதுதான் கண்டெய்னர் ஸ்பேஸ் பி. கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற எவ்ரி பேராகிராஃப் டார்கெட் பண்ணி செலக்ட் பண்ணோம். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு கண்டெய்னர் 1, கண்டெய்னர் 2, கண்டெய்னர் 3 அண்ட் கண்டெய்னர் 4 அண்ட் கண்டெய்னர் 5 அண்ட் கண்டெய்னர் 6 அத்தனையோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் காக்கில இருக்கும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்றேன். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 7 அண்ட் 8 செலக்ட் ஆகல. ஏன்னா 7 அண்ட் 8 வந்து கண்டெய்னருக்கு வெளியே இருக்கு. கண்டெய்னர் டிஃபோட வெளியே இருக்கு. நம்ம இங்க செலக்ட் பண்ணது கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற அத்தனை பி. ஈவன் டைரக்ட் சில்ட்ரனா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப டீப்பா நெஸ்டட் பண்ண சில்ட்ரனா இருந்தாலும் சரி, எல்லா பேராகிராஃப்மே செலக்ட் ஆகும். அடுத்து சைல்ட் காம்பினேட்டர். இது வந்து கிரேட்டர் தென் சைன் போடணும். நம்ம இங்க ஸ்பேஸ்க்கு பதிலா நம்ம கிரேட்டர் தென் சைன் போட்டோம் வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற வெறும் டைரக்ட் சில்ட்ரன் மட்டும் தான் செலக்ட் ஆகும். அதாவது கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 டைரக்ட் சில்ட்ரன். ஓகே, பேராகிராஃப் 3 அண்ட் பேராகிராஃப் 4 டைரக்ட் சில்ட்ரன் கிடையாது. இது ரெண்டும் செலக்ட் ஆகாது. பேராகிராஃப் 5, பேராகிராஃப் 6. சோ 1, 2, 5, 6 இது மட்டும் செலக்ட் ஆகும். அதான் இந்த சைல்ட் காம்பினேட்டர். கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் பேராகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணனா பாருங்க 1, 2 and 5 and 6 இது மட்டும் செலக்ட் பண்ணிருக்கு. 3 and 4 வந்து கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற டிஃப் உள்ளுக்கு இருக்கு. சோ கிராண்ட் சில்ட்ரன் இது வந்து இது செலக்ட் ஆகல. தென் 7 and 8 வந்து கண்டெய்னருக்கு வெளியே இருக்கு. சோ இதுவும் செலக்ட் ஆகல. இப்போ அடுத்து adjacent sibling combinator. இதுக்கு நம்ம பிளஸ் போடணும். சோ இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, கண்டெய்னருக்கு அடுத்து வர்ற பேராகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணும். அதாவது கண்டெய்னர் டிஃப் இது வந்து, சோ இந்த டிஃப் வந்து இது வரைக்கும் இருக்கு. ஓகே, இந்த கண்டெய்னருக்கு அடுத்து வர்ற பேராகிராஃபை செலக்ட் பண்ணும். அதாவது பி போட்டுனா பேராகிராஃப் அடுத்து வர பேராகிராஃப் செலக்ட் பண்ணும். ஆனா இந்த கண்டெய்னரும் இந்த பேராகிராஃப்மே ஒரே பேரண்ட்டுக்கு இருக்கணும். அதாவது இது ரெண்டுமே சிப்ளிங்கா இருக்கும். சோ இதோட கண்டெய்னரோடையும் பேராகிராஃபோடையும் பேரண்ட் எது அப்படின்னா பாடி. இந்த பாடியில தான் இந்த டிஃப் கண்டெய்னர் இருக்கு. அண்ட் தென் இந்த பேராகிராஃப்மே இருக்கு. ரெண்டுமே சிப்ளிங்கா இருந்தா மட்டும்தான் இந்த பேராகிராஃப்
பேராகிராஃப் செலக்ட் ஆகும். இப்ப நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு பேராகிராஃப் 7 மட்டும் பேக்கிரவுண்ட் கலர் வரும். மத்தது எதுவுமே பேக்கிரவுண்ட் கலர் வராது. ஏன்னா, கண்டெய்னருக்கு அடுத்து வர்ற பேராகிராஃப் வெறும் பேராகிராஃப் 7 மட்டும் தான். இப்ப நான் சேவ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இப்படி வருது பாருங்க. அடுத்து கடைசியா நம்மகிட்ட இருக்கிறது ஜெனரல் சிப்லிங் காம்பினேட்டர். ஸோ இத நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டெய்னருக்கு அடுத்து வர்ற எவ்ரி பேராகிராஃப் கண்டெய்னரோட சிப்லிங்ஸ் ஓகே கண்டெய்னருக்கு அடுத்து வர்ற எவ்ரி பேராகிராஃப் செலக்ட் ஆகும். அதாவது நம்மளுக்கு கண்டெய்னருக்கு அடுத்து வர்ற பேராகிராஃப்ஸ் வந்து 7 and 8 ஓகே போத் பேராகிராஃப் வந்து செலக்ட் ஆகும். நான் சேவ் பண்றேன் பாருங்க. இது வந்து adjacent sibling combinator மாதிரி தான். ஆனா அது வந்து வெறும் கண்டெய்னருக்கு அடுத்து வர்ற ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் செலக்ட் பண்ணும். ஓகே ஆனா ஜெனரல் சிப்லிங் காம்பினேட்டர் வந்து கண்டெய்னருக்கு அடுத்து இருக்கிற அத்தனை பேராகிராஃப்மே செலக்ட் பண்ணும். அதாவது இப்ப நம்ம பார்க்குற 7 and 8 மாதிரி. ஸோ இந்த காம்பினேட்டர் நம்மளோட கோட்ல எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்க வந்து உங்களோட கோட் வந்து என்ன மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ண போறோம். முதல்ல மெயின் அந்த மெயின் உங்களுக்கு 2 செக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பேரு ஐடி போட்டு ப்ராடக்ட் ஓவர்வியூ போட்டிருக்கேன். அந்த செக்ஷன் உங்களுக்கு ஒரு H1 இருக்கு. கெட் த ஃப்ரீடம் யூ டிசர்வ் அப்படின்னு. செகண்ட் செக்ஷன்ல பிளான்ஸ் அப்படின்ற ஒரு ஐடி இருக்கு. அது உங்களுக்கு ஒரு H1 இருக்கு. அந்த H1க்கு வந்து செக்ஷன் டைட்டில்ன்ற கிளாஸ் நேம் இருக்கு. அதுல சூஸ் யோர் பிளான் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கேன் நான். மேக் ஷுர் யூ கெட் த மோஸ்ட் ஃபார் யோர் மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 செக்ஷன் இருக்கு இந்த மெயின்குள்ள. HTML இதான் கோட். CSSல பாத்தீங்கன்னா பாடி இருக்கு. பாடியில வந்து பாப்பின்ஸ் ஃபவுண்ட் ஃபேமிலி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க ப்ராடக்ட் ஓவர்வியூ ஐடி இருக்கு. அதுகளுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் இந்த ரெட் கலர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் செக்ஷன் டைட்டில்ன்ற கிளாஸ் நேம் இருக்கு. அதோட கலர் இந்த ரெட் கலர் வச்சிருக்கேன். அதுக்கு கீழே H1 இருக்கு. அதோட கலரு இந்த கலர் வச்சிருக்கேன். அது கூடயே ஒரு ஃபன் ஃபேமிலி என்டர்ன் வச்சிருக்கேன். இது மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட கோட் இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணி தான் போகுது. இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி உங்க ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு விறுவிறுன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களோட கோட் ரெடி பண்ணிக்கோங்க. இது CSS ஓட ஸ்டைல். இது வந்து HTML நம்ம பாப்பின் அண்ட் என்டர்ன்ற 2 ஃபவுண்டோட லிங்க் வச்சிருக்கோம். இது வந்து கூகுள் ஃபவுண்ட்ல இருந்து நீங்க எடுத்துக்கங்க. இப்ப போன வீடியோல இருந்து புதுசா இருக்கிறது என்னன்னா இந்த ஒரு பேராகிராஃப் மேக் ஷூர் யூ கெட் த மோஸ்ட் ஃபார் யோர் மணி அப்படி. ஸோ இந்த பேராகிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்ட் வந்து இன்ஹெரிட் ஃபவுண்டா இருக்கு. இந்த இன்ஹெரிட் பத்தி போன வீடியோல நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த ஃபவுண்ட் வந்து நம்ம பாடியில இருந்து வருது பாப்பின்ஸ்ல இருந்து. ஓகே இந்த பேராகிராஃபுக்குன்னு நான் எந்த ஒரு ஸ்டைலும் போடல. பேராகிராஃப் எலமெண்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணியும் எந்த ஒரு ஸ்டைலும் போடல. அதனால இந்த பேராகிராஃப்க்கு எந்த ஒரு ஸ்டைலும் இல்லை. இதோட ஃபவுண்ட் ஃபேமிலியை தவிர்த்து இந்த ஃபவுண்ட் ஃபேமிலி கூட நம்ம பாடியில இருந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். ஓகே இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தா காம்பினேட்டர் வந்து இங்க எப்படி வேலை செய்ய வைக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்க ஒரு ஸ்பெஷல் ஃபவுண்ட் வச்சிருக்கேன் என்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபவுண்ட் வந்து எனக்கு வெறும் இந்த கெட் த ஃப்ரீடம் யூ டிசர்வ் இதுக்கு மட்டும் தான் வேணும். ஏன்னா இதுதான் மெயின் டைட்டில்னால இதுக்கு மட்டும் தான் இந்த ஃபவுண்ட் நான் யூஸ் பண்ண போறேன். மற்றது எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து பாம்பின்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் இந்த ஒரு கெட் த ஃப்ரீடம் யூ டிசர்வ் அதாவது H1 இந்த செக்ஷன் உங்களுக்கு இருக்கிற இந்த H1 இதுக்கு மட்டும் தான் இந்த ஃபவுண்ட் யூஸ் பண்ண போறேன்னா நான் என்ன பண்ணேன்? நான் இங்க ஒரு கிளாஸ் நேம் வச்சு அதாவது மெயின் டைட்டில்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் வச்சு அந்த கிளாஸ் நேம் வந்து CSSல டார்கெட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்ட் வந்து நான் அதுல வைக்கலாம். ஆர் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசெண்டன்ட் காம்பினேட்டர் யூஸ் பண்ணலாம். அதாவது என்னோட ப்ராடக்ட் ஓவர்வியூக்குள்ள இருக்கிற H1ல மட்டும் எனக்கு அந்த ஃபவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போடலாம். டைரக்ட் சில்ட்ரன் எப்படி அப்படின்னா லைக் இந்த மாதிரி அப்புறம்னா இந்த ஐடி நேம் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு இங்க முன்னுக்கு நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் தட்டி கிரேட்டர் தேன் பேஸ். ஓகே இப்படி என்ன அர்த்தம்னா ப்ராடக்ட் ஓவர்வியூ உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் H1 மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு அதோட ஃபவுண்ட் ஃபேமிலி என்டர்னா வேணும்னு அர்த்தம். இப்போ நான் சேவ் பண்ண அப்படின்னா என்ன நடக்கும்? இது ஆல்ரெடி என்டர்ல தான் இருக்கு. எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூஸ் யோர் பிளான் இது ஏன் வந்து என்டர்ல இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரும் H1 மட்டும் இருந்தது. ஸோ எவ்ரி H1 செலக்ட் பண்ணி இருந்துச்சு. அதனால இந்த சூஸ் யோர் பிளானுமே H1னால இதுக்கும் என்டர்ன்ற ஃபவுண்ட் ஃபேமிலி இருந்துச்சு. இப்போ நான் ப்ராடக்ட் ஓவர்வியூல இருக்கிற டைரக்ட் H1 மட்டும் எனக்கு என்டர் வேணும் அப்படின்னு சொன்னனால இந்த சூஸ் யோர் பிளான்ல இந்த H1 வந்து பேக் டு பாப்பின்ஸ் ஆயிரும். இப்போ நான் சேவ் பண்ண பாருங்க. சூஸ் யோர் பிளான் வந்து பாப்பின் ஆச்சு. இந்த பாப்பின் எங்கன்னு வந்தது? பாடியில இருந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாய்க்கிற எவ்ரி பேராகிராஃப் எவ்ரி H1 எல்லாமே வந்து எல்லாத்தோட ஃபவுண்ட் ஃபேமிலி வந்து பாடியில இருந்து இன்ஹெரிட் பண்ணும். அன்லெஸ் நீங்க இந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபேமிலின்னு தனியா போட்டு ஸ்பெசிஃபிக் பண்ணி நீங்க ஒரு ஃபவுண்ட் ஃபேமிலி பேரை போடுறது வரைக்கும் எல்லா எலமெண்ட்டும் பாடியில இருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கும் ஃபவுண்டை. ஸோ இதுக்கு கீழே நீங்க இன்னொரு H1 போட்டு அதுக்கு கீழே ஃபவுண்ட் ஃபேமிலி அப்படின்னு போட்டு எனக்கு இப்போ டைம்ஸ் நியூ
ரோமன் வேணும் அப்படின்னு போட்டு இப்ப நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த கெட் த ஃப்ரீடம் யூ டிசர்வ் அப்படின்ற இந்த H1 ஓட ஃபவுண்ட் மாறாது. ஏன்னா, நான் இங்க ஸ்பெசிஃபிசிட்டி பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் இங்க ஐடி யூஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற H1 அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா சொல்றோமோ, அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிசிட்டி அதிகமா இருக்கும். அதனால அதுக்கு ஒரு ஸ்டைல் போட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்டைல அவ்வளோ சிம்பிளா இந்த மாரி H1ன்ற ஒரு சாதாரண எலிமெண்ட் போட்டு ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ அதனால எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா போடுறீங்களோ, அந்த அளவுக்கு அதோட ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கும். ஓகே. இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு வருவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 வந்து இப்ப நம்மட்ட இங்க ஒரு கோட் இருக்கு. ஓகே. டிஃப் இருக்கு. டிஃப் உள்ளுக்கு பேராகிராஃப் அண்ட் ஸ்பேன் இருக்கு. இந்த டிஃப்க்கு வெளிய பேராகிராஃப் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேனும் இருக்கு. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிஃப் உள்ளுக்கு இருக்கிற எவ்ரி ஸ்பேன நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுவீங்க? டிஃப் உள்ளுக்கு இருக்கிற எவ்ரி ஸ்பேன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எவ்ரி ஸ்பேன்னா சில்ட்ரன் ஆர் கிராண்ட் சில்ட்ரன் எவ்ரிதிங். ஸோ எவ்ரி ஸ்பேன நீங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, டிஃப் ஸ்பேஸ் ஸ்பேன் இப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா, எவ்ரி ஸ்பேன் இன்சைட் த டிஃப் நீங்க செலக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுப்போம். கார்ன்ஃப்ளவர் ப்ளூ. ஓகே. இப்ப நான் சேவ் பண்ணா என்ன ஆகும்? நம்மளுக்கு இந்த டிஃப் உள்ளுக்கு இருக்கிற எவ்ரி ஸ்பேன் அப்படின்னா, வெறும் ஒரே ஒரு ஸ்பேன் தான் இருக்கு. ஸோ இந்த திஸ் இஸ் எ ஸ்பேன் இன்சைட் அ டிஃப். இது மட்டும் செலக்ட் ஆகும். நான் சேவ் பண்றேன். பாருங்க. இது மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. செகண்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு. அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட் ஐட்டம் 1, லிஸ்ட் ஐட்டம் 2 இருக்கு. அதுக்கு கீழ ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு. அதுவுக்கு லிஸ்ட் ஐட்டம் 1 அண்ட் லிஸ்ட் ஐட்டம் 2 இருக்கு. ஓகே. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, யுஎல் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் சில்ட்ரனை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அதாவது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் சில்ட்ரனை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? சிம்பிள். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் சில்ட்ரன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி லிஸ்ட் போட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு பெயர் தான் டைரக்ட் சில்ட்ரன் ஆஃப் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா, எவ்ரி லிஸ்ட் தட் டைரக்ட் சில்ட்ரன் டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அது மட்டும் செலக்ட் ஆகும். இப்ப நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு லிஸ்ட் ஐட்டம் 1 அண்ட் லிஸ்ட் ஐட்டம் 2 இது 2மே செலக்ட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா, பாருங்க. நம்மட்ட 3வது கொஸ்டின் இருக்குங்க. ஸோ 3வது கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்மட்ட இருக்கிறது ஒரு H2 இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்கு. செகண்ட் பேராகிராஃப். அதுக்கப்புறம் another H2. அதுக்கப்புறம் தேர்ட் பேராகிராஃப். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மட்ட H2வ டைரக்ட்டா ஃபாலோ பண்ற பேராகிராஃப செலக்ட் பண்ணணும். அதாவது H2க்கு அடுத்து வர்ற பேராகிராஃப நீங்க செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஸோ எப்படி நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, H2க்கு டைரக்ட்டா அடுத்து வர்ற பேராகிராஃப் அப்படின்னா, நீங்க பிளஸ் போட்டு பி போடலாம். ஓகே. இப்படி போட்டீங்க அப்படின்னா, H2க்கு டைரக்ட்டா வர்ற நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து செலக்ட் ஆகும். அதாவது நம்மளுக்கு எது செலக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, இங்க பேராகிராஃப் 1 இருக்குல்ல, இது வந்து H2க்கு அடுத்து வருது. அதனால பேராகிராஃப் 1 இது செலக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பேராகிராஃப் 3 செலக்ட் ஆயிருக்கும். ஏன்னா இதுவும் H2க்கு அடுத்து வர்றது. இப்ப நான் சேவ் பண்றேன். சேவ். பேராகிராஃப் 1 அண்ட் பேராகிராஃப் 3 இது 2மே செலக்ட் ஆயிருக்கு. உங்களோட 4வது கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்மட்ட H1 இருக்கு, H2 இருக்கு, 2வது H2 இருக்கு, அதுக்கப்புறம் 2வது H1 இருக்கு, அதுக்கப்புறம் 3வது H2 இருக்கு. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, எல்லாம் எவ்ரி H2 ஆஃப்டர் H1. H1க்கு அப்புறம் வர்ற அத்தனை H2வையும் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? நாட் ஒன்லி டைரக்ட் சிப்லிங் அத்தனை சிப்லிங்கும் நீங்க செலக்ட் பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, H1க்கு அடுத்து வர்ற எவ்ரி H2 அப்படின்னா, நீங்க இந்த ஒரு ஐகான போட்டு, இந்த ஐகான் பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். இருந்தாலும் ஜெனரல் சிப்லிங்கோட ஐகான் இது வந்து. ஸோ இந்த ஒரு ஐகான் போட்டு H1க்கு அடுத்து வர்ற எவ்ரி H2 நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்படி வரும். இப்படி போட்டா மட்டும் தான் H1க்கு அடுத்து வர்ற எவ்ரி H2வ செலக்ட் பண்ணும். இப்ப நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா, எது செலக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, H1க்கு அடுத்து வர்ற எவ்ரி H2னா லைக் இந்த சப்டைட்டில் 1ம் செலக்ட் ஆயிருக்கும். சப்டைட்டில் 2ம் செலக்ட் ஆயிருக்கும். இந்த சப்டைட்டில் 3யும் செலக்ட் ஆயிருக்கும். இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ சப்டைட்டில் 1, சப்டைட்டில் 2 அண்ட் சப்டைட்டில் 3 இது 3மே H1க்கு அடுத்து வர்ற எவ்ரி H2. நீங்க இந்த H1 கனெக்ட் பண்ணாதீங்க. இந்த H1 கனெக்ட் பண்ணுங்க. இந்த டைட்டில கனெக்ட் பண்ணுங்க. இந்த டைட்டிலுக்கு வர சப்டைட்டில் 1, சப்டைட்டில் 2 அண்ட் தென் இந்த சப்டைட்டில் 3யும் வந்து இந்த H1க்கு அடுத்து வரனால, அதனால தான் இது செலக்ட் ஆயிருக்கு தவிர, another டைட்டில்ன்ற H1 இருக்குல்ல, இதனால இது செலக்ட் ஆகல. ஓகே. உங்களோட 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட இங்க ஒரு H1 இருக்கு. அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு. அதுவுக்கு 2 லிஸ்ட் ஆங்கர் டேக்கோட இருக்கு. அதுக்கப்புறம் H2 இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு 2 லிங்க் 3 அண்ட் 4 ஆங்கர் டேக்கோட இருக்கு. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். ஸோ நல்லா கேளுங்க. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, H1க்கு அடுத்து வர எவ்ரி அன்ஆர்டர்ட் சிப்லிங் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் லிஸ்ட் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் ஆங்கர் டேக்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்க நீங்க? இத நான் ரிவர்ஸ்ல சொல்றேன். ஆங்கர் டேக் செலக்ட் பண்ணணும். அந்த ஆங்கர் டேக் வந்து லிஸ்ட்டோட டைரக்ட் சில்ட்ரனா இருக்கணும்.
அந்த லிஸ்ட் வந்து யுஎல்லோட டைரக்ட் லிஸ்ட்டா இருக்கணும். அந்த யுஎல் வந்து H1க்கு அடுத்து வர சிப்லிங்ஸா இருக்கணும். ஓகே. இந்த கொஸ்டினோட செலக்டர வந்து எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அதாவது எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, H1க்கு அடுத்து வர்ற எவ்ரி யுஎல், அதாவது இந்த இடத்துல நம்ப ஜெனரல் சிப்லிங் யூஸ் பண்ணலாம். H1க்கு அடுத்து வர்ற எவ்ரி யுஎல். ஸோ இந்த மாரி போட்டீங்கன்னா, H1க்கு அடுத்து வர்ற எவ்ரி சிப்லிங் யுஎல் சிப்லிங்க வந்து செலக்ட் பண்ணும். இது உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் லிஸ்ட் அப்படின்னா, நீங்க கிரேட்டர் தென் யூஸ் பண்ணலாம். இது உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கிரேட்டர் தென் யூஸ் பண்ணிட்டு, இந்த லிஸ்ட் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் என்கோடெக் அதுக்கும் நீங்க கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி என்கோடெக் போட்டுக்கலாம். இப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, H1 கூட சிப்லிங்கா இருக்கிற எவ்ரி யுஎல் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் லிங்க் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் ஆங்கர் டேக் வந்து செலக்ட் ஆகும். இப்ப நானு சேவ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஆங்கர் டேக், இந்த ஆங்கர் டேக் சேவ் பண்ணேன் அப்படின்னா, லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3, லிங்க் 4 இது அத்தனையோட பேக்கிரவுண்ட் கலரும் நம்மளுக்கு செலக்ட் ஆகும். லைக் இப்படி. ஸோ இந்த மாரி போட்டீங்கன்னா, உங்களோட ஸ்பெசிஃபிசிட்டி அதிகமா இருக்கும். இத வந்து ஓவர் ரைட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.